பெயின்ஃபுல் லைஃப் இஸ் பவர்ஃபுல் லைஃப். ஆனால் இன்னும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒரு விமனாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில பல சண்டைகள் மூலியமா பிரிஞ்சு நான் தனிமையா வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு இருந்தாலும் சரி, இல்லை டிவோர்ஸ் ஆயிட்டேன், நான் இன்னொரு மேரேஜிற்காக என்ன நான் தயார்படுத்திக்கிட்டு இருக்கேன், என்னோட குரோத்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகணும், அதனால என் லைஃப்ல விதமான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நான் கொண்டு வரணும் அப்படின்ற அந்த மனப்பான்மையில நீங்க இருந்தாலும் சரி, உங்களுக்கான வீடியோ தான் இது. இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்க குமரேசன் மணி, டிவோர்ஸ் லைஃப் கோச். நம்ம உடல்ல ஒரு வலி வந்தாதான் அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வா நம்ம தேடி போவோம். ஸோ மெடிக்கல் சைட்லேயும் இதை தான் நம்ம பண்ணுறோம். உடல் அளவில் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும், ஒரு காயங்கள் ஏற்பட்டாலும், அது வலிகள் நிறைந்த பின்பு தான் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை தேடி நம்ம போகிறோம். உங்களோட வாழ்க்கையிலையும் மனதாலையும் வலிகளினாலையும் கண்ணுக்கு தெரியாத சில வலிகள்லாம் இருக்கு. அதை நீங்கள் எப்போ அகற்றுவீங்க? அதற்கு உண்டான சரியான நேரம் இந்த நிமிஷம்தான். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. வலிகளை, வேதனைகளை, துன்பங்களை, துயரங்களை, கஷ்டங்களை, தோல்விகளை, பலவிதமான வலிகளை நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அதனால் அந்த வலிகள் உங்களுக்கு டிவோர்ஸோ இல்லை பிரிவினைவாதத்திலையோ இல்லை சண்டைகள் மூலியமா உங்களோட வாழ்க்கை கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கீங்க. இதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அந்த செயல்முறைகள் உங்களை வலிகளை போக்கிடும். உடல்ல ஒரு காயங்கள் பட்டாலோ ஒரு வலிகள் பட்டாலோ அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை சரி பண்றோமோ, அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கைக்கு உண்டான தவறுதல்களை, நீங்க அன்றாடம் செய்யக்கூடிய செயல்களை, அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி நீங்க கையாளணும், அதை எப்படி நீங்க போக்கிக்கணும்ன்ற அந்த வழிகள் தெரிஞ்சா உங்களோட வாழ்க்கை வழியும் இதுல இருந்து வெளியில வரலாம். பொதுவா நம்ம வாழ்க்கையில ரெண்டு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு, மற்றவர்கள் பார்த்து கத்துக்கிறது. இன்னொரு, நம்மளை மாத்திட்டு நம்ம வாழ்க்கைய நல்லபடியா வாழலான்றத சுய முன்னேற்றத்து மூலியமா நம்மளே கத்துக்கிறது. இது ரெண்டுல உங்களுக்கு மற்றவர்கள் மூலியமா நீங்க வாழ்க்கைய பார்த்து கத்துக்கணுன்றது ரொம்ப ரேர். ஏன்னா நீங்க ஆல்ரெடி பல விதமான மனக்குழப்பங்கள்லையும் வாழ்க்கை அப்படின்ற ஒரு பிரச்சனைகள் வாழ முடியாம ஒரு சூழ்நிலையும் நீங்க தவிச்சிட்டு இருப்பீங்க. செல்ஃப் குரோத் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு செயல் எப்படி வெற்றி அடைஞ்சிருக்கோ அதே மாதிரி அதே செயல் தவறுதலா செஞ்சா அதுலயும் அதே செயல தோல்வி அடைஞ்சிருக்கோ அது மாதிரிதான் வாழ்க்கையில பலவிதமான செயல்களை, பலவிதமான பரிமாற்றங்கள் ரெண்டு விதமா தான் செயல்படுது. இரவு பகல், ஆண் பெண், இன்பம் துன்பம், நல்லது கெட்டது, உண்மை பொய், எல்லாமே இரண்டு விதமா தான் செயல்படுது. இதை இன்னும் சிம்பிளா சொன்னா, தமிழ் சில வார்த்தைகள் கொல்லும், சில வார்த்தைகள் வெல்லும். தமிழ்ல சில வார்த்தைகள் ஊக்குவிக்கும், சில வார்த்தைகள் நம்மளை டிப்ரெஷன்ல கொண்டு போகும். எல்லாமே ரெண்டு விதமா தான் செயல்படுது. அதன் அடிப்படையில நம்ம இங்க பார்த்தோம் அப்படின்னா, பெயினான உங்க லைஃப பவர்ஃபுல்லாவும் மாத்தலாம். இந்த பெயின் எங்க இருக்குன்னா உங்க உடல்ல இல்ல, அன்றாட பிரச்சனைகள் மூலியமா வரக்கூடிய சுமைகளை உங்க மனசுக்குள்ளேயும் உங்களோட ஆன்மாக்குள்ளேயும் உங்களோட உயிர்க்குள்ளேயும் உங்களோட உணர்வுக்குள்ளேயும் உடலுக்குள்ள இருக்கிற மனதுக்குள்ளேயும் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு பெட்டியில அடைச்சு வச்ச மாதிரி அடைச்சிட்டீங்க. அதை நீங்க திறக்கவும் முடியல, அதுல இருந்து நீங்க வெளியே வரவும் முடியல. சரியான பார்வை உங்களுக்கு வேணும். அதாவது அந்த பார்க்கிற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த வாழ்க்கையா அமைஞ்சிருக்கு. சயின்டிபிக்கா ஒரு டெஸ்ட் நடந்திருக்கு. 3 விதமான மனிதர்கள் பரிசோதனை பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் விவசாயம் பண்ற ஒரு விவசாயி, ரெண்டாவது ஐடி ஜாப்ல இருக்கிற ஒரு இன்ஜினியர்ஸ், தடகள போட்டியாளர். இவங்க 3 பேர்த்தையும் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பயிற்சி பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு 10 விதமான மனிதர்களை அவங்கள வாட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. 1 hour வாட்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் 1 hour கொடுத்து 3 hours அவங்களுக்கு தனித்தனியா அந்த 10 பேர்த்து கூட ரிப்போர்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபைனலா அந்த ரிப்போர்ட்டை பார்க்குறப்போ ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் அங்க வந்திருக்கு. ஃபர்ஸ்ட், அந்த விவசாயி அவரோட கண்ணோட்டம், அவரோட நோக்கம் என்னன்னா,
இந்த வயல்ல இருக்கிற எல்லா புல்களையும் அகற்றி அந்த நிலத்துக்கு தண்ணீர் பாய்க்கிறது தான் அவரோட நோக்கம். ஸோ அவரோட வேலைகளை செஞ்சிட்டு இருக்காரு. பட் ஆனா இங்கிருந்து பார்த்தவங்க ஒருத்தர் ரிப்போர்ட் எடுத்திருக்காருன்னா அவரு சில நேரத்துல ரெஸ்ட் எடுத்து அந்த விவசாயி செஞ்சிருக்காரு. அவர் ரெஸ்ட் எடுக்கிறப்போ அவரோட நோக்கத்தை அவர் ஒருத்தர் பாக்குறப்போ இவரோட உடல்நிலை சரியில்லைன்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. இன்னொருத்தர் இவர் சாப்பிடாம வந்திருக்கலாம், அதனாலதான் இவருக்கு எனர்ஜி இல்லை, அதனால இவர் சாப்பிடாம இந்த வேலை செஞ்சிருக்கிறாருன்ட்டு ஒரு ரிப்போர்ட் எழுதியிருக்கிறாரு. இன்னொருத்தர் என்னன்னா நேத்து அவங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனைகள் நடந்திருக்கும், அதை அப்பப்போ யோசிச்சு அது அவருக்கு மன கஷ்டத்தை கொடுத்துருக்கும், அதனால அந்த வேலை செய்ய முடியாம அந்த இடத்துல தடைப்பட்டு இருக்கு அப்படின்றது ஒரு ரிப்போர்ட் இருக்கிறார். அடுத்தது நெக்ஸ்ட் ஒருத்தர் எழுதுறாரு, தனக்கு கொடுக்கிற கூலி அதாவது வேஜஸ் சரியான முறையில நமக்கு கொடுக்கிற வேலைக்கு தகுந்த மாதிரி நம்ம நேரத்தை கடத்திக்கிட்டு அந்த மாதிரி வேலை செய்யலாம் அப்படின்றது ஒருத்தர் ரிப்போர்ட் இருக்கு. இது மாதிரி பலவிதமான ஆங்கிள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரிப்போர்ட் எழுதுனாங்க. ஆனா ஆக்சுவலா அந்த விவசாயிக்கு நடந்தது என்னன்னா, தன்னோட வேலைகளை தொடர்ச்சியா ஒரு மனிதனால செய்ய முடியாது. ஸோ விட்டு அவருக்கு எப்போக்கெல்லாம் கொஞ்சம் உடல் அளவுலையும் மனசளவுலையும் கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகுதோ, அந்த வெயில் அந்த சூட்டு மூலியமா இந்த இயற்கை மூலியமா கொஞ்சம் தன்னோட உடல்நிலை மாற்றம் வருதோ, அப்போ தன்னை அவரோட மைண்ட் செட்டை மாத்திட்டு அதை அவரோட திங்கிங் பேட்டர்னையும் மாத்தி உடனே அதுக்குண்டான ஆயுத்தமா தன்னை மனதாலையும் உடலாலையும் ஏற்படுத்தி இருக்காரு. அப்போ அதுக்கு சில நேரங்கள் ஸ்ட்ரகிள் ஆயிருக்கு. அதுதான் அவர் ரெஸ்ட் எடுக்கிற டைம் ஒரு 5 minutes 3 minutes தன்னைத்தானே வளர்த்துட்டு இந்த ஒர்க்கை நான் சீக்கிரமா செஞ்சு முடிக்கணும் அப்படின்றத அந்த ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூட்ல அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனா 10 பேர் கொடுத்த ரிப்போர்ட்டு அதுக்கு ஆப்போசிட் அமைஞ்சிருக்கு. நம்மளோட நோக்கம் எப்படி இருக்கோ அது பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கை தரமும் மாறும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்றேன். அதே சேம் தான் ஒரு ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்ற இன்ஜினியர்ஸ் அவங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க்கை பண்றப்போ அப்பப்போ இடையில தூங்கி அதை பண்ணியிருக்காரு. அவரால் ஒரே அந்த டைம் ப்ராஜெக்ட் கொடுத்தா அந்த டைமுக்குள்ள அவரால் பண்ண முடியல. அதுல நிறைய தப்புகள் வந்திருக்கு. அதை மறுபடியும் சரி பண்ணி அவர் செஞ்சு அதுக்காக டைமிங் அதிகமா எடுத்துக்கிட்டார். ஸோ ஆப்போசிட்ல இருந்த அந்த 10 மெம்பர்ஸும் அதுக்கு உண்டான ரிப்போர்ட்ஸ் எப்படி எழுதுனாங்க, இதே சேம் கான்செப்ட்ல அவங்களோட நோக்கத்துல என்னென்ன அவங்க மனசுக்குள்ள பட்டதோ, பார்வைக்குள்ள ஒண்ணு நடந்தது ஒண்ணு, இவங்க ரிப்போர்ட் ஒண்ணு எழுதுறாங்க. இவங்களுக்கு என்னென்ன தேவைகள், இவங்களுக்கு என்னென்னலாம் புரிதல் இருக்கோ அதையெல்லாம் ஒரு நோட் பேட்ல எழுதி ஒரு ரிப்போர்ட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலா அவரு என்ன ஒரு மனநிலையில அந்த ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னா, சில வழிகள் இருந்திருக்கு. ஏன்னா அன்னைக்கு நைட்டு அவர் சாப்பிட்டதுனால அவரோட வயிறு சூழ்நிலை டைஜஷன் ஆகல, அதனால வயிற்று வலி. அதனால அவருக்கு அந்த வலிகள் மூலியமா அந்த ப்ராஜெக்ட் பண்ற டைமிங் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அப்பப்ப அந்த வலிகள் மூலியமா அந்த சின்ன டென்ஷன் ஆகி இரிட்டேஷன் ஆகி அந்த தப்பு நடந்திருக்கு. அப்ப சரி பண்ணியிருக்காரு. ஆனா அவர் என்ன மனநிலையில இருந்தாருன்னா, இந்த ஒர்க் இந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு நம்ம போய் சீக்கிரமா நம்மளோட ஹெல்த்தை பார்க்கணும் அப்படின்ற அந்த மன கண்ணோட்டத்துல தான் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அப்ப ரிப்போர்ட்ஸ் ஒரு மாதிரி இருக்கு, செயல் ஒரு மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பார்க்கிற கண்ணோட்டமும் செயல்படக்கூடிய நோக்கமும் வெவ்வேறா இருக்கிற போதும் பிரச்சனைகளா அது மாறுது, அது சண்டைகளா உருவாகுது, அது தேவையில்லாத வார்த்தைகளா உருமாறுது. அந்த மாதிரிதான் உங்க வாழ்க்கையிலையும் நீங்க ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக ஒரு செயல் செஞ்சிருப்பீங்க. அது உங்க கணவனுக்கு வேற மாதிரி பட்டிருக்கும், இல்ல அவங்க கணவனோட உறவு முறைகளுக்கு அப்பா அம்மாவுக்கு ஒரு மாதிரி நோக்கத்துல பட்டிருக்கும், அவங்களும் அந்த குடும்பத்துல இருக்கிற அண்ணன் தம்பிகளுக்கு ஒரு மாதிரி பட்டிருக்கும். அதே மாதிரி ஒய்ஃப் ஒருத்தங்க அது மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ணிருப்போம், அவங்களோட மனநிலை ஒரு மாதிரி இருக்கும். அவங்க பேரண்டோட ஆப்போசிட்ல பாக்குறவங்களோட பேரண்டோட மனநிலை இருக்கும். நோக்கம்ன்றது ஒரு வெற்றியை நோக்கி மட்டும்தான் செஞ்சிருப்பாங்க. ஆனா வெளியிலிருந்து பாக்குறப்போ அது பலவிதமான ஆங்கிள் மாறி உங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சண்டைகள் உருவாயிருக்கும். இந்த மாதிரிதான் உங்களோட வாழ்க்கையிலையும் நீங்க பண்ணக்கூடிய அன்றாட செயல்முறைகளும் உங்க குடும்பத்தில் நீங்க வாழ்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களோட பிரச்சனைகளும் இத மாதிரியே டைவெர்ட் ஆயிருக்குன்றதான் இந்த இடத்துல நான் சொல்றேன். பெயின்ஃபுல்லான லைஃபை பவர்ஃபுல்லா மாத்தலாம். என் நோக்கம் ஒன்னா இருந்திருக்கும். குடும்பம்ன்றது தன்னோட வளர்ச்சியை நோக்கி தான் போயிருக்கும், அவங்களோட குரோத்தை நோக்கி தான் போயிருக்கும். அவரு சண்டைகள் இல்லாம வாழணும், இந்த சமுதாயத்தை நல்லபடியா வாழணும் அப்படின்ற கான்செப்ட் தான் எல்லாத்துக்கும் பொதுவான ஒற்றை நோக்கம் தான்.
ஆனா இந்த நோக்கத்துல ஒவ்வொரு விதமா வாழ்க்கை முறைகள், ஸ்ட்ரக்சர், லைஃப் ஸ்டைல் மாத்திரம் இல்லையா, அந்த லைஃப் ஸ்டைல்ல தான் பிரச்சனைகளா மாறி பல விதமான நோக்கங்களா செதறி அது வந்து தப்பான ஒரு கண்ணோட்டத்துல சண்டைகளாகவோ இல்ல பிடிக்காமவோ இல்ல எரிச்சல் பண்ணக்கூடிய ஒரு செயலாகவோ உருவாகிற காரணமே தன்னோட நோக்கம் சரியில்லாத ஒரே காரணத்தினாலதான் பிரச்சனைகளும் பல விதமான நோக்கங்களா உருமாறி பல விதமான ஆங்கிளா மாறி ஒரு செயல்ல 100 விதமான பிரச்சனைகள் அது உள்ளுக்குள்ள கொண்டு வந்து அது 100 விதமான பிரிவினை மாதமும் 100 விதமா பிடிக்காம போகிற மாதிரி ஒரு செயலை உருவாக்குறது தான் இந்த இடத்துல உங்க குடும்பத்திலயும் அமைஞ்சிருக்கும், உங்களோட ஃபேமிலிலயும் அமைஞ்சிருக்கும், உங்களோட ஹஸ்பண்ட் கிட்டனாலும் சரி இல்ல உங்க ஒய்ஃப் கிட்டனாலும் சரி. நோக்கத்தை வேறு விதமாக சிதறி போகிறதுனால அதோட குறிக்கோள் மாறிவிடும், அதோட பிரச்சனைகள் எல்லாம் அது கண்ணோட்டத்துக்கு தெரிஞ்சதுனாலதான் குடும்பத்துல பலவிதமான குழப்பங்கள் மூலியமா ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இப்போ இந்த சூழ்நிலையா அனுபவிச்சுட்டு இருக்காங்க. உங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றணும், உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் மாற்றணும், உங்களோட மைண்ட் செட்டை மாற்றணும், உங்களோட திங்கிங் பேட்டர்னை மாற்றணும், நீங்கள் அன்றாட ஒர்க் பண்ணுறக்கூடிய டைமிங்கில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். நீங்க பாக்குற ஆங்கிள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்க. ஏன்னா இந்த சமுதாயத்துல நீங்க வாழ்றதே நம்மளோட கண் பார்வையில அந்த சென்ஸ் மூலியமா தான் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த சென்ஸ் தப்பான ஒரு இதுல போயிடுச்சுன்னா டோட்டலி எல்லா பார்வையும் எல்லா ஆங்கிள் எல்லா நேரமும் தவறுலதான் போகும். ஸோ நம்மளோட ஆங்கிள் மாற்றக்கூடிய கெப்பாசிட்டியை நீங்க இந்த இடத்துல வளர்த்துக்கணும். அதுதான் உங்களோட வாழ்க்கையை நிர்ணயிக்கும், அதுதான் உங்க வாழ்க்கையை தூய்மையாக்கும், அதுதான் உங்களோட வாழ்க்கைய லட்சியத்தை நோக்கி போவீங்க. அதுதான் உங்களோட வெற்றியை சீக்கிரம் அடையக்கூடிய இடமா இருக்கும். அதுதான் உங்களோட மற்றவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நல்லபடியா டெவலப் பண்றதுக்கு உதவும். ஸோ நோக்கம் பொறுத்து தான் வாழ்க்கை அமையும் அப்படின்றது தான் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு செயலா, ஒரு சிந்தனையா, ஒரு மோட்டிவேஷனலாகவும் சரி இல்லை உங்களோட ஒரு புரிதலாகவும் ஒரு அவேர்னஸ்னாகவும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். நீங்க நோக்கத்தை மாத்தினீங்கன்னா அந்த நோக்கத்துக்கு உண்டான செயல்முறைகள் உயிரோட்டமா மாறும். இததான் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லலாம். ஏன்னா எண்ணம்ன்றது வேற, நோக்கம்ன்றது வேற. நம்ம பாக்குற ஆங்கிள் அந்த ஃபீலிங்ஸ், அந்த எண்ணங்கள் உணர்வுகளா ஃபீலிங்ஸா மாறும். அந்த ஃபீலிங்ஸ் நம்ம கூட எனர்ஜி ஃப்ரீக்வன்சியா மாறும். அந்த ஃப்ரீக்வன்சி எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். இந்த மாதிரி இந்த எனர்ஜி பொறுத்து தான் நம்மளோட சுத்தி இருக்கிற எல்லாமே நமக்கு பாசிட்டிவா நடக்கணுமா இல்ல நெகட்டிவா நடக்கணுமான்றது அதுதான் இந்த இடத்துல நிர்ணயிக்குது. சில பயிற்சிகளும் சில முயற்சிகளும் உங்களுக்குள்ள நீங்க அன்றாடம் நீங்க கொண்டு வரப்போ அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு நாள் இன்க்ரீஸ் பண்றப்போ அதோட 360 டிகிரி லைஃபும் உங்களுக்குள்ள மாறும். இதன் மூலியமா நீங்க ஒரு பவர்ஃபுல்லான வாழ்க்கையை நீங்க வாழலாம். உங்களோட 5 சென்ஸையும் நீங்க கரெக்டா மாத்த தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையும் நல்லபடியா மாறும். இதுல நீங்க தப்பிச்சு உங்களோட வாழ்க்கையும் நல்லபடியா அமைக்கணும்னா நீங்க தாராளமா நம்ம மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு ஷேர் ஒரு குடும்பத்தை காப்பாற்றலாம், இல்லைன்னா புதியதொரு குடும்பத்தை உருவாக்கலாம்.